ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ங்கிறது ஒவ்வொரு ஹோம் மேக்கரோட கான்ஸ்டன்ட் சர்ச் லிஸ்ட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அம்மாவும் தேடுற ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோவில் நான் ஒரு சில ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். டோட்டலாக கிட்ஸோட டோட்டல் ஃபேவரட் ஆன லிஸ்ட்டில் இருக்கிறதும் இருக்குது, அண்ட் 90s கிட்ஸோட லிஸ்ட்டில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ ஈவன் பெரியவங்க சின்னவங்க இதை எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ லேட்டஸ்ட்டான ட்ரெண்டிங்கில் இருக்க வாஃபிள்ஸ். இந்த வாஃபிள்ஸை நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தேவை ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் வந்து கீழே டைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு நீங்கள் மைதாலையும் பண்ணலாம். ஆப்வியஸாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு ஹெல்த்தியான மைதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் மைதான்னு ஒன்று இருந்தது, அதை தான் ஆர்வக்கோளாறில் அதை தான் ட்ரை பண்ணேன். பட் ஐ திங்க் கோதுமை மாவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது சாக்லேட் வாஃபிள்ஸ். கொக்கோ பவுடரை அவாய்ட் பண்ணிட்டா நார்மல் வாஃபிள்ஸ். நான் ஈவன் இதில் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணலை. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஃப்ளோர் நார்மலாக டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க, கார்ன்ஃப்ளவரோட பெட்டர் டேஸ்ட்லேயே கிடச்சிது. அண்டு இந்த வாஃபிள்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த மோல்டு தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் அந்த வாஃபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லன்னு எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் இதுலேயும் கிடைக்கிது. இதோட லிங்க்கு, பையிங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரௌண்ட் 400-500 bucksல இது கிடைக்கிது அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது கூட. நம்மளோட சாக்லேட் வாஃபிள் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எக்லெஸ் வாஃபிள்ஸ் தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு எக்லெஸ் ஜஸ்ட்டு நம்ம அந்த மோல்டில் போர் பண்ணிவிட்டு அதை மூடி நம்ம வச்சிடணும், அவ்வளோதான். ஒரு 5 minutes வந்து நம்ம டைமர் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இந்த சைடு ஒரு 3 minutes, இந்த சைடு ஒரு 2 minutes அப்படின்னு வச்சுருந்திங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். அண்ட் அவர் வாஃபிள்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், செம்ம கிறிஸ்பியான வாஃபிள்ஸ் ரெடி. நான் வந்து மீடியம் ஹீட்டில் கூட வைக்கல, சிம்மில் தான் வச்சு குக் பண்ணேன். அண்ட் இதுக்கு மேலே லைட்டாக நீங்கள் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஒரு கொஞ்சம் சாக்லேட் பீசஸை டபுள் பாய்லர் மெத்தட்லையோ இல்லை நீங்கள் ஓடிஜி ஓவன் இருந்தால் மைக்ரோவேவில் அது எதில் வேணாலும் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஹனியும் ட்ரிசில் பண்ணி நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரிஸ், பெரி, உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து டாப் அப் பண்ணி கொடுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி கிட் வில் லவ் திஸ் வாஃபிள் கண்டிப்பாக. இதோட இன்னொரு வெர்ஷன் நான் சொன்ன மாதிரி நான் சாக்லேட் ஆட் பண்ணாமல், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் நான் பண்ணது வெண்ணிலா வாஃபிள்ஸு. ஜஸ்ட்டு வீட் ஃப்ளோரு, தயிர், பால் அண்டு கொஞ்சம் அரிசி மாவு, இது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களோட யம்மியான வெண்ணிலா வாஃபிள்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே அந்த நல்லா டார்க்காக இருக்க பார்ட் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அண்டு உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பி, உள்ளே சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கடையில் இருக்க மாதிரியே கிடைக்கும். அண்ட் ஹெல்த்தி கூட. ஒரு 5 minutes தான் இதுக்கு ஆகிற டைமு. அண்டு வீட்டில் எல்லாருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம், கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதில் சேர்த்து பண்ணலாம், அதுவும் வந்து ஈக்குவலி டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ப்ரெட்டில் தடவுற ஒரு ஸ்ப்ரெட்டு தான். இந்த ப்ரெட்டில் தடவுற ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் மைண்டுக்கு வர்றது நியூட்டெல்லா தான். ஆல்மோஸ்ட் மோர் தென் 75% வீட்டில் வந்து பேரண்ட்ஸ், மாம்ஸ் வந்து அதை தான் கிட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஹெல்த்தி நினச்சிட்டு, பட் அது சுத்தமாக ஹெல்த்தியே கிடையாது, டேஞ்சரஸ் அப்படிங்கிறது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதை நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அந்த ஹேசல்நட்டுக்கு பதிலாக நம்ம பீனட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பீனட்டை கொஞ்சம் வறுத்துட்டு சூடு இருக்கும் போதே அதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பல்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் மெல்டட் சாக்லேட்டு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 minute நீங்கள் அதை விட்டு பல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இந்த டைரி மில்க் மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பரான ப்ரெட்டில் இப்போ தடவருக்கான ஒரு ஸ்ப்ரெட் ரெடி. இதை நீங்கள் கிட்ஸுக்கு ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம், இல்லை டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா பீனட் பட்டர் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. அண்ட் இதில் நான் மெல்டட் சாக்லேட் அப்படிங்கிறது டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ
அதுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் கூட கலந்துக்கலாம். கொக்கோ பவுடர் கலந்திங்கன்னா கொஞ்சம் பீனட் ஆயிலும் சேர்க்கணும். அண்ட் அடுத்தது நம்ம தேர்டாக பார்க்க போகிறது மக்கானா அப்படிங்கிறது லோட்டஸ் சீட்ஸ், தாமரை விதைகளில் தான் நம்ம மக்கானான்னு சொல்கிறோம். இப்போது மக்கானாவில் ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாப்கார்னை விட இது பெட்டர். நீங்கள் பாப்கார்னுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். கேலரியும் ரொம்பவே கம்மி. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வாங்கின உடனே அந்த பேக்கெட்லேருந்து பிளெயின் மக்கானாவை லைட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் இது கூட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ளேவர்ஸ் நம்ம கடைகளில் நிறைய பேக்கெட்டடாக இப்போது வருது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்லேயே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் பட்டர் கூட ஒரு 2-3 ஸ்பூன் நாட்டு சக்கரை அண்ட் கொஞ்சம் தண்ணி கலந்து லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண மக்கானாஸை இது கூட ஆட் பண்ணி லைட்டாக அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அண்டு கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தீந்துடும். அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஆப்ஷன். பெரியவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கேலரிஸ் ரொம்பவே கம்மி. மக்கானாஸில் இப்போது நிறையா பேக்கெட்டடாக கிடைக்குது வித் ஃப்ளேவர்ஸோட. நம்ம இதில் வந்து காரமான ஒரு வெர்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு வீட்லேயே பண்ணலாம். அது வந்து மின்ட் மக்கானாஸ். மின்ட்டுனா நம்ம புதினா இலையை வச்சு பண்ணுறது. நான் வீட்டில் கொஞ்சம் புதினா இலை இருந்தது, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மின்ட் மக்கானாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக்கு. காலப்போக்கில் இப்போ இந்த ஸ்நாக்கே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இந்த பொரி தான் சொல்கிறேன். அண்ட் 60s 70s 80s 90s 2000 கிட்ஸ் வரையில் எல்லாத்தோட ஃபேவரேட்டும் இது. ஆனால் இப்போ வந்து பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இதை வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த ஸ்நாக் ஐட்டம் ரொம்ப ஹெல்த்தியான லோ கேலரி ஸ்நாக் இதில் வந்து நம்ம கூடவே மசாலாஸ் இதெல்லாம் சேர்த்தி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, மசாலா பொரி, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இங்கே கர்நாடகாவில் இதை வந்து மசாலா சுருமுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திருவிழா இந்த மாதிரி இதில் இங்கேயும் இது ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய், தக்காளி எடுத்திருக்கேன், கேரட் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்திங்கன்னா அந்த விதை தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ப்ளெயினாக அந்த தக்காளியோட மேல் பாட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியாக நல்லா உப்பில் ஊற வச்சுருக்கேன், உப்பு தண்ணியில். ஸோ அதையும் எடுத்து கட் பண்ணி பொடியாக எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லெமனையும் எடுத்துக்க போகிறேன். அதுதான் வந்து நமக்கு சோர்னஸ் கொடுக்கும். ப்ளஸ் பச்சை மாங்காய் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இந்த லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட நம்ம பேசிக்கான சீசனிங்கெல்லாம் ஆட் பண்ணணும். லைக் உப்பு, அப்புறம் ஆம்ச்சூர் பொடி, மாங்காய் தூள். என்கிட்ட பச்சை மாங்காய் இல்லாதனால நான் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்களுக்குன்னா அது பிடிக்காது இல்லையா, அது வாய்க்கு வந்தால் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பூந்தி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஓமப்பொடி இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த பொரி, இந்த ஓமப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். நான் அந்த பொரியை கூட நான் ப்ளைனாக வறுத்துக்கிட்டேன். இதே ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலா பப்பெட் கூட பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஐட்டம். அண்ட் அடுத்தது நாம் பார்க்க போகிறது பொரியிலேயே இன்னொரு நார்மலான ரொம்ப சிம்பிளான வெர்ஷன், பூண்டு பொரி. நம்ம வீட்டில் எப்போவுமே பண்ணி வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி பொரியை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயில் வறுத்தா அந்த பொரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோவே தான். அண்ட் உப்பு, இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு பூண்டை தட்டி போட்டு வறுத்து கொடுத்துட்டா செம்மையான முறுன்னு பொரி ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம மறந்து போன ஒரு ஸ்நாக்கு, அவ்வளோதான். நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஐட்டம், இதாவது இந்த வாஃபிள் மேக்கர்லேயே ஒன்லி இனிப்பு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம காரமும் பண்ணலாம். அதுக்கு நான் முட்டையில் பண்ணியிருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 கப்பு கடலை மாவை நீங்கள் அதுக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம், 1 ஸ்பூன் ரவை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு அண்டு பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். நான் இதெல்லாம் வந்து ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ பாலோ இல்லை நீங்கள் தண்ணியோ கலந்துக்கலாம்.
இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஃபிள் மேக்கர் சூடானோன்னா அதில் ஊற்றி, இது ஒரே ஒரு வேஃபிளுக்கு தான் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். சூடு பண்ணி அதே மாதிரி ஒரு 5 to 6 minutes வச்சுக்கோங்க. முட்டை இல்லையா, அதனால் முட்டை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ பொதுன்னு சூப்பரான வேஃபிள்ஸ் ரெடி. ஆக்சுவலி இந்த வேஃபிள் வந்து ரொம்பவே என்னோடய சன்னும் ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்துட்டா ரொம்ப ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது அந்த மின்ட் மக்கானாஸ். நம்ம கடைசியாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மின்ட்டெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. நான் அதை எடுத்து கையிலேயே நான் வந்து க்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து இந்த மக்கானாஸ் கூட அந்த மின்ட்டை நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு அண்டு மிளகாத்தூள் சேர்த்து அண்டு எண்ணெய் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அது நல்லா ஒட்டும் அந்த ஃப்ளேவர். அவ்வளோதான், மின்ட் மக்கானாஸ் ரெடி. இந்த மாதிரி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கிட்ஸ்க்காக நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.